அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக ஜனவரி 7ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சியால் எப்பேற்பட்ட மாறுதல் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வித்யாகாரகரான புதன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக அபரிவிதமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். ஜனவரி 7ஆம் தேதி முதல் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் வலம் வந்தாலும் கூட இறுதி தருணமாக சூரியனுடன் இணைந்து வலம் வருவதால் ஜனவரி 14ஆம் தேதிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவான பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் வலுவாக அமர்கிறார். வித்யாகாரகரான புதனும் அதைத் தொடர்ந்து விரைவில் 9ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறார். எனவே அஷ்டமஸ்தானத்தின் இறுதி கட்டத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகும். பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தின் இறுதியில் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அஷ்டம பாதிப்புகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக பெற்று தருகிறாருங்க வித்யாகாரகரான புதன். இது மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் செயல்படக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் சாதகமற்ற சூழலில் சஞ்சரிக்கும் போது மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் கடினம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் தற்போது அஷ்டமத்தில் புத ஆதித்ய யோகத்தையும் மிக விரைவில் அஷ்டமத்தை விட்டு விலகுவதாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பாராத வகையில் ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன். எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய தடை தாமதம் தயக்கம் போன்றவற்றை விலக்குவதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வித்யாகாரகரான புதனும் சூரியனும் அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உடல்நலம் சார்ந்த தொல்லைகளும் ஏற்படலாம். ஆனால் அவற்றை விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பெரிய அளவில் நிரவி வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான சூழலும் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய சூழலில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து மாட்டிக்கொண்ட சில சந்தர்ப்பங்களை சாதகமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் கனகச்சிதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க
புதன். எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் புதிய கடன்களில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை என்பதை வித்யாகாரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் சாதகமாக அமையும். ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே வேளையில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிறைவாக வருகிறது என்பதையும் திட்டவட்டமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கப் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய தருணமாகவும் இருக்கிறது. ஆனால் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. சாதுரியமாக பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய முயற்சியில் நல்ல வெற்றி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளையும் புதிதாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாகவும் தனலாபமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை புத ஆதித்ய யோகம் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிதாக சில பணிகளை இந்த தருணத்தில் துணிந்து திட்டமிட்டு இறங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகளில் மாற்றம் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் எந்தவிதமான முயற்சியும் இன்றி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி இந்த தருணத்தில் வரும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாங்க. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் செல்வாக்கும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல நுணுக்கமான விஷயங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நிறைவான வளர்ச்சி உண்டு. மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் கல்வி சார்ந்த சூழல் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வில் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலை நிறைவாக சந்திக்க முடியும். இந்த வேளையில் எக்காரணத்தை முன்னிட்டும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு.